ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நாளைய நாள் பார்த்தீங்கன்னா சித்திரை மாத அமாவாசை நாள் ஆனது வருதுங்க. இந்த அமாவாசை நாள் பார்த்தீங்கன்னா நாளைய நாள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருதுங்க. ஸோ இந்த நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை எல்லாமே தீரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நாளை நாள் வரக்கூடிய இந்த அமாவாசை தினத்தில் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்து பாருங்க. அந்த பரிகாரம் நீங்க செய்த பிறகு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தலையெழுத்தை மாறிடும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை நீங்க பார்க்கலாம் அப்படின்னு கூட சொல்லப்படுது. கண்டிப்பா நாளை நாள் வரக்கூடிய இந்த அமாவாசை தினத்துல இந்த பரிகாரத்தை செய்திடுங்க. இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும், எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்றத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்குங்க. சித்திரை மாத அமாவாசை நாள் பார்த்தீங்கன்னா நாளை நாள் வருகிறது. நாளை நாள் 7/5/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த சித்திரை மாத அமாவாசை நாள் ஆனது வருதுங்க. ஸோ இந்த அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா முன்னோர்களை வழிபாடு செய்வது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமாகவே சொல்லப்படுது. அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாடு செய்வதை கண்டிப்பா இந்த நாள்ல தவறவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லலாங்க. அதை முறையாக கண்டிப்பா கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல பாத்தீங்கன்னா சனிக்கிழமை பிரதோஷம் வந்தா அந்த சனி பிரதோஷத்திற்கு எத்தனை மகத்துவம் இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியுங்க. அதே போலதாங்க நாளை நாள் வரக்கூடிய இந்த அமாவாசை தினம் பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வரதுனால இந்த நாள் பார்த்தீங்கன்னா பல மடங்கு சக்தி வாய்ந்ததாக ஆன்மீகத்தில் சொல்லப்படுது. சிவபெருமானை வேண்டி நாளை நாள் இந்த பரிகாரத்தை நீங்க உங்க வீட்டில இருந்தபடியே செய்யலாங்க. இந்த அமாவாசை நாள்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுனால இந்த வருடம் முழுவதும் நீங்க வாங்கிய கடனை கண்டிப்பா எல்லாமே சீக்கிரமே திருப்பி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் முழுமையாவே கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாவே சொல்லலாங்க. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த அமாவாசை நாள் பார்த்தீங்கன்னா கடன் தீர்க்கக்கூடிய ஒரு அமாவாசை நாள் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த அமாவாசை நாளில் இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம். ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த அமாவாசை நாளில் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த பரிகாரத்துக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருளே இந்த கல்லுப்பு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த கல்லுப்பை வைத்து இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நாளைய தினம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கும் பெண்கள் முன்னோர்களுக்கு சுத்தபத்தமாக சமையல் செய்து படையல் போட்டு முன்னோர்கள் வழிபாட்டை செய்ய தவறவே கூடாதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா முன்னோர்களின் ஆசீர்வாதம் ஒரு குடும்பத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது. அதை நினைவில் வைத்துக்கொண்டு நாளை நாள் வரக்கூடிய இந்த அமாவாசை தினத்துல உங்களுடைய முன்னோர்களுக்கு கண்டிப்பா தர்ப்பணம் கொடுத்துடுங்க. அதே போல பார்த்தீங்கன்னா கடன் தீர்க்கக்கூடிய இந்த பரிகாரத்திற்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா சதுர வடிவில் இருக்கும் சிவப்பு நிற துணியை எடுத்துக்கொள்ளுங்க. இல்லைன்னா ஒரு மஞ்சள் நிற துணி ஏதாவது ஒன்றை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். சிவப்பு நிற துணி இல்லைனாலும் பரவாயில்லைங்க, மஞ்சள் நிற துணியை எடுத்துக்கொள்ளலாம். ஆனா சதுர வடிவில் இருக்கக்கூடிய இது இரண்டுல ஏதாவது ஒரு துணியை கண்டிப்பா எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க எடுக்கக்கூடிய இந்த துணி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்க யூஸ் பண்ண துணியா கண்டிப்பா இருக்கவே கூடாதுங்க. புதிதாக வாங்கின ஏதாவது ஒரு துணியை சதுர வடிவில் இருக்கக்கூடிய சிவப்பு அல்லது மஞ்சள் நிற துணியை கண்டிப்பா எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு புது லைனிங் துணி இருந்தால் கூட இந்த பரிகாரத்துக்கு போதும் அப்படின்னு சொல்லலாங்க. கண்டிப்பா இந்த பரிகாரத்திற்கு அந்த துணியை பயன்படுத்தலாம். இந்த துணியின் நடுவே பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை வைத்து ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து உங்களுடைய வீட்டில் ஒரு குண்டுமணி தங்கம் சின்ன மூக்குத்தி இருந்தாலும் சரிங்க, அந்த கல்லுப்பில் வைத்து முடிச்சாக கட்டி கொள்ளணுங்க. அதே போல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த முடிச்சை உங்களுடைய உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு பூஜை அறையில் நின்று சிவபெருமானையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை செய்து உங்களுக்கு இருக்கும் கடன் பிரச்சனை எல்லாமே சீக்கிரமா தீர வேண்டும் என்று மனதார நினைத்து இந்த வேண்டுதலை நீங்க வைக்கணுங்க. இதன் பிறகு பார்த்தீங்கன்னா இதை கொண்டு போய் நிலைவாசலில் நடுப்பக்கத்தில் மாட்டி விடணுங்க.
அதே போல பாத்தீங்கன்னா நிலைவாசல் சட்டத்தில் ஆணி அடிக்க கூடவே கூடாது. முடிந்தால் சுவர் பகுதியில் ஆணி அடித்து மாட்டலாம். இல்லை என்றால் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் ஒட்டுவது போல இப்போது கடைகளில் நிறைய பொருட்கள் இருக்கிறது. ஆணைக்கு பதிலாக அது மாதிரி ஏதாவது ஒரு பொருளை வாங்கி நீங்க ஒட்டி இந்த முடிச்சை அதில் மாட்டி வைக்கலாங்க. அடுத்ததாக பாத்தீங்கன்னா நிலைவாசல் படியில் இந்த கல்லுப்பு முடிச்சை அமாவாசை அன்று மாட்டும் போது உங்களுடைய வீட்டிற்குள் மகாலட்சுமி அம்சம் நிறைவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல பாத்தீங்கன்னா மகாலட்சுமி அம்சம் முழுமையா கிடைக்கிறதுனால உங்க வாழ்க்கையில பணவரமும் அதிகமா வரும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல செல்வ வளம் அதிகரிக்கும் போது தானாக உங்களுடைய கடன் சுமை கண்டிப்பா குறைய தொடங்கிவிடும். ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த அமாவாசை நாள்ல இந்த முடிச்சை நிலவாசலில் கட்டினால் அடுத்த அமாவாசை வரை அந்த முடிச்சு உங்களுடைய நிலைவாசலில் கண்டிப்பா இருக்கணுங்க. அதே போல பாத்தீங்கன்னா மீண்டும் அடுத்த அமாவாசை நாள்ல பழைய உப்பு மற்றும் மாற்றினால் போதுங்க. ஒரு சில சமயம் பாத்தீங்கன்னா அந்த கல்லுப்பு தண்ணீர் விட்டு கீழே ஒழுக தொடங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுல எந்த ஒரு தவறும் கிடையாதுங்க. கண்டிப்பா இதனால நீங்க யாரும் பயப்படவே வேண்டாங்க. அப்படி ஏதாவது ஒண்ணு நடந்தா நீங்க கல்லுப்பை மட்டும் மாற்றினாலே போதுங்க. அதாவது பாத்தீங்கன்னா அந்த முடிச்சை அவிழ்த்து உள்ளே இருக்கும் கல்லுப்பை மட்டும் தண்ணீரில் கொட்டி கரைத்து விட்டு புது கல்லுப்பு வைத்து கொள்ளலாங்க. உப்பில் வைத்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் தங்கத்தையும் பத்திரமாக நீங்க எடுத்துக் கொள்ளலாங்க. நம்பிக்கையோட மனதார இந்த பரிகாரத்தை செய்தா மட்டுமே அதுக்கேற்ற முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பரிகாரத்தை செய்த பல பேர் பயனடைந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பா நாளை நாள் வரக்கூடிய இந்த அமாவாசை நாள்ல இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்து பாருங்க. இந்த பரிகாரம் செய்வதற்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பொருள் ஒன்றும் அவ்வளவா தேவைப்படாது. இந்த பரிகாரத்துக்கு கல்லுப்பு தான் ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னு சொல்லலாங்க. கண்டிப்பா நாளை நாள் வரக்கூடிய இந்த சித்திரை மாத அமாவாசை தினத்துல இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க. ஸோ இந்த பரிகாரத்தை நாளைய தினம் வரக்கூடிய இந்த அமாவாசை நாள்ல எந்த நேரத்துல செஞ்சா நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நாளை நாள் வரக்கூடிய இந்த அமாவாசை தினத்துல பாத்தீங்கன்னா காலை 6 to 7:30 மணி, இல்லைன்னா மதியம் 12 to 1:30 மணி, அதுவும் இல்லைன்னா மாலை 6 to 7:30 மணி, இந்த 3 நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாங்க. அதாவது இந்த உப்பு பரிகாரத்தை நம்ம சொல்லக்கூடிய இந்த நேரத்துல செய்யறதுனால நல்ல பலன் கண்டிப்பா கிடைக்குங்க. கண்டிப்பா நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க. தொடர்ந்து 3 அமாவாசைக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமா அதுக்கேற்ற பலன் முழுமையாவே கிடைக்குங்க. உங்களுடைய குடும்பத்தில் நல்லது நடக்கும். அதே போல நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்யலாங்க. இதனால உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை நீங்க சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல நாளை நாள் வரக்கூடிய இந்த அமாவாசை தினத்துல எந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சிருப்பீங்க. அதாவது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீருவதற்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.